ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாங்காங்ல இருக்க நாங் பிங்க் வில்லேஜுக்கு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாங்டவுன் அப்படியா? 2 பேர் இருக்காது. சரி சரி. And go cable car and come back by cable car. மேலே ஏறாளுங்க பாருங்க, கரெக்டாக தான் ஏறி கேபிள் கார்ல போயிட்டு போகணுமா? அப்படியாங்க? நாங்க ஆன் பண்ணாமலே சொல்லாதீங்க. 100 50. சரி. ஓ, கேபிள் கார் அங்கே போயிட்டு இருக்கான். 2 எக்ஸ்லைட்டர் இப்படி மேலே ஏறுறோம். எந்த பக்கம் போகிறோன்றத காமிக்கிறாங்களா? கேஜுக்கு ரொம்ப குளிருது, அதனால கேஜு எப்படி போட்டிருக்கா பாருங்க. இந்த கேபிள் 2850. அது ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டோம், அதை அப்படியே காமிக்கிறோம். எல்லாத்துக்கும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அனுப்பிச்சு போகணுமா? எனக்கு ஒரு டிக்கெட்டு ஸ்கேன் இருக்குல்ல, ஸ்கேன் போடு. ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கு நீங்க கரெக்டா வைங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. டிக்கெட் அப் அண்ட் டவுனுக்கு வேணும். இல்ல 10 பேர் சீட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது வேறையா? குட்டி இங்க பேர் அழகா போஸ்ட் கொடுங்க. கேபிள் கார்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கோமா? இப்ப என்ன நினைச்சேன் நானு? அவ்வளவுதான். ஓ, எனக்கு கட்டி லூசா கட்ட முடியாது. லூசா கட்டலாம். கட்டிக்கடி அழகா இருக்கும். லூசா கட்டி விடுங்க. 360 டிகிரி. கேபிள் கார் பொடிச போட்டோஸ் வந்து இங்கதான் இருக்கு. நாங்க பார்த்து வாங்க போறோம். ஓகே, ரொம்ப சுமாரா இருக்கு. பரவாயில்ல, வாங்கிக்கலாம். How much? 400. கேபிள் மாதிரியே தெரியவே இல்லையா? அதான் நான் ஒதுக்கிட்டேங்க. ஷாப்பிங் ஃபுல்ல போய் போற மாதிரி இருக்கு. அருணி பர்ஸ் பாரு. அருணி மேப்பா? ஒரு நிமிஷம் மேப் பார்த்துடலாமா? எங்கப்பா போறது? போலாம் வாங்க, கேட்டுட்டு போலாம். நாங் பிங்க். இப்ப நாங்க இருக்கிறது நாங் பிங்க் வில்லேஜ். இதுக்கு தான் இப்ப வந்திருக்கோம். என்ட்ரி பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்கு. Dạ, ở đó lắm khi gặp đang cạnh đăng này. Ở đó lắm đang cạnh đăng. பிங்க் வில்லேஜ். டாடி அங்க நிப்பாங்க பாரு. ஐஸ்கிரீம் வாங்க போறேன் நாங்க டாடி. நான் எனக்கும் கேட்டிருக்கேன். உங்களுக்கு உட்காந்துருக்காங்கப்பா. டாடி ஒரே கோபம். 48.
கப்பு 48 கப்பு விளந்துட்டியா? கப்பு 48 தான். இது கோன்ல தருவாங்க அவ்வளவுதான். சரி கப்பு வெண்ணிலா 2 ஐஸ்கிரீம். நல்லா இங்க கொஞ்சம் வெயில் அடிக்குது. காலையில மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. மத்தியானம்லாம் கொஞ்சம் லைட்டா வெயில் அடிக்கதான் செய்யுது. மெனு சப்வேல வாங்க போறோம். இப்ப என்ன வாங்க போறோம்? ரோஸ்டட் சிக்கன். அவங்க என்ன கேக்குறான்னு பாருங்க. Cheesy garlic chicken. Okay. இல்ல அது மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியா ஹாம் கேள உங்ககிட்ட. இது பன்னிக்கறி. அது வேண்டாம். ரோஸ் சிக்கன் 2 இது இருக்கு. சரி எனக்கு சொல்லிருங்க. எனக்கும் சீஸ் garlic chicken சொல்லிருங்க. டாடி உங்களுக்கு? நாங்க உங்களுக்கு. எனக்கு சிக்கன் டெரியாக்கி. அதுலயே ரெடி போடுறாங்க. அது சிக்கன் $180 ஆச்சு. இப்போ நாங்கள் புத்தா கோயிலுக்கு போயிட்டு மேலே போய் சாப்பிட்டு எடுத்து வச்சுருவியா? அதுவே எடுத்துக்கோ சார். கோச்சிட்டு அப்படியே தப்பான திசையில போ. ஒரு சப்ஜி ஆர்டர் புக் பண்ணும்போது எவ்வளவு கேவலமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் கேட்கும் போது பதில் சொல்ல தெரியாது. என்ன பிரெட் நாங்க வாய்க்குள்ளேயே ஒரு வீட்டு மொழிப்பாங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா வந்து மாட்டு சொல்லி அப்பா வேணாம் சொல்றா. இப்ப வந்து பாருங்க 3 பேருக்கு தப்பான விஷயம் நடந்துட்டு. அப்பாவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோச்சிக்கிட்டாரு. நீங்க அங்க போட்டோ ஷூட் அப்படியா? இது போட்டோ எடுத்துட்டு போலாம். டாடி பக்கத்துல நிக்க போறாங்களாப்பா ஹெல்த்துக்குன்ட்டு. அந்த ஹெல்த் பிளஸ் நிக்கட்டவா எல்லாம் கோச்சுக்குவாரு. தனியா போய் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாரு அவரு. ஆமா, இது புத்தருடைய போதி மரம் மாதிரியே பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. மேல ரெட்டா இருக்கு பாத்தீங்களா? அந்த குட்டி குட்டியா ஆப்பிள் மாதிரி ரெட் இல்ல, இன்னொன்னு பேப்பர் மாதிரி. அதுல வந்து அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் எழுதி போடுவாங்க நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஹெல்த் பிளஸ்ன்னு போட்டிருக்காங்க. மோஷன் 360. வெளிப்பொருளா இருக்க மாதிரி இருக்கு. குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மூணு மார்க்கெட் போறோம். ஒன்று வந்து லேடிஸ் மார்க்கெட் ஏதோ போட்டோம்னா, இன்னொன்று வேற மார்க்கெட். எல்லா மார்க்கெட்லயும் போயிட்டு நிறைய வாங்குறோம், உட்காந்துறோம். இன்னைக்கே பைசா காலி பண்ணிட்டு சாப்பாடு பைசா மட்டும் வச்சுக்கோங்க. நாளைக்கு எதுவும் செலவு. அரியநடி கடையில் என்னடி இருக்கு? ஆமா, பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தாச்சு. இந்த ஹலோ கிட்டி கூட நெக்ஸ்ட் உள்ள போலாமா? ரூட் மேப் அங்கேயே பார்த்துட்டு இருந்தேன் நான். பார்த்து இது பண்ணாம இப்ப எங்க இருக்கோம்? ஜோதி ட்ரீ தாண்டி வந்திருக்கோம். இங்க இருக்கோம். இங்க புத்தகம் இங்கதான் இருக்காரு மனுஷா. மோனஸ்ட்ரி பக்கத்துல இருக்கு. அதான் முடிஞ்சு திருவிட இடம் தான் மனுஷா. இதுக்கு 4 மணி நேரமா? சரி பாக்கலாம், வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். இல்ல அங்க ஏறதுக்கு லேட் ஆகுமான்னு தெரியல. பாக்கலாம் வா. உங்க டாடி எல்லாம் லேட்டா தான் நடப்பாங்க. இதுதான் நடியது.
இந்த பூக்காக தான் அவ்வளவு தூரம் நடந்தியா? நல்லா வாசனையாடா அது. எனக்கு ஓப்ப வேலை செய்யணும் சார். சரி, இவங்க என்னத்த கெமிக்கல் போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே. ஏன்னா இங்க எல்லாமே செடியெல்லாம் பார்க்கறதெல்லாம் தொடாதீங்க. ஏன்னா நிறைய கெமிக்கல் எவ்வளவு போடுவாங்கன்னு தெரியாது. எல்லா செடியிலையும் கெமிக்கலை போட்டு. நானும் கொடை பிடிக்கலான்னு இருக்கேன். இது புடிச்சுக்கிடி என்னென்ன இருக்கா பாருங்க பாருங்க. மொத்தத்தையும் புடிச்சுக்கோ. போயின் மான்ஸ்டர் சொல்றதுக்கு இருக்கும். மகாவீர ஹால், போயின் மான்ஸ்டர். புடிச்சுக்க புள்ளா. 2 மானஸ்ட்ரி இருக்கா? புடிச்சுக்க புள்ளா. இவதான் இங்க இருக்கோம். இது தாண்டி இப்படி போனா இவர் வராரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்மளால போக முடியாது. அப்புறம் இருக்கே இது இன்னும் கொஞ்சம் நடந்து போகணுமா? ஆமா, அதான் ஒன்னொன்னா சொல்லுவோம். போயின் மொனாஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து மகாவீர ஹாலா, அடுத்தது ஜெயிண்ட் புத்தா. அதுதான் நம்ம போறோம். ரூட் பாருங்க. இங்க இருக்கோம். இப்ப போட்டோ எடுத்துக்கோங்க. நடந்து போயிட்டா புத்தா, அதுக்கு போனா இது இருக்கு. இந்த மொனாஸ்ட்ரி இருக்கு. அப்புறம் இங்க மேல எல்லாம் காமிக்கிறாங்க பாரு. இதான் நோயிங் வில்லேஜா? பிங்க் வில்லேஜ். பிங்க் கேபிள் கார் வந்தோம். வெஸ்டர்ன் பாத்து. வெஸ்டர்ன் பாத்து இங்க போட்டிருக்காங்க பாருடா. வெஸ்டர்ன் பாத்து. அவ்வளவுதான். நம்ம நடக்க போறது இல்ல. யோங்கா டெம்பிள். ஏலெல்லாம் எங்க இருக்கு? ஏலே இங்க இல்லையே. ஸ்ட்ரீட் ஹவுசஸ். தெரியுது. துவான் தாய் டெம்பிள். ஏலெல்லாம் இங்க இல்ல. 1 2 மட்டும் போலாம். 1 2 3 வேணாமா? 3 போணும்டி. போலாம். ஜெயிண்ட் புத்தா போணுங்க. வாங்க. என்னங்க கிண்டல் அடிச்சா அவங்கள? அப்பெல்லாம் சொல்லாதீங்க. ரொம்ப கிண்டல். நக்கல் ஜாஸ்தியா இருக்கு. பச்சை பாஸ் காலேஜ் அவ்வளவுதான். போலின் மொனாஸ்டரிக்கு தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். அதான் என்ட்ரி. நிறைய பேர் சிகரெட்டும் நிறைய பேர் பிடிக்கிறாங்க இங்க. ஆனா பாக்கு அத மாதிரிலாம் போட மாட்டாங்க. சிகரெட் நிறைய பேர் பிடிக்கிறாங்க. உள்ள என் கோட்ல இதுல வச்சுட்டேன். பேக்ல வச்சுட்டேன். பாரு வச்சுட்டேன். நான் என்ன பண்றேன், பிக் புத்தா பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துறேன். நீங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப பிக் புத்தாக்கு வாங்க. நடங்க எல்லா இடத்துக்கும். சும்மா இருக்கணுமா? எப்ப பார்த்தாலும் உட்காந்தே இருக்காதீங்க. கொஞ்சம் அப்பப்போ வாக் பண்ணுங்க. அதான் நல்லது. என்னங்க பண்றாங்க மாடு? என்ன பண்றாங்க? என்னது எதுக்கு மாடை பாக்குறாங்க எல்லாரும்? அது நடக்க முடியாம நடக்குது. அதையும் வேடிக்கை பாக்குறாங்க. இங்கெல்லாம் யாரும் மாடை பார்த்ததே இல்லையோ? அதான் எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஜென்ரல் கெட்ரா அவரு சேம் தானா? இல்லை, இவர் வேற. பெட்ரோல் ட்ரைவ் ஜென்ரல், த ஜென்ரல் பஜ்ரா. எல்லாம் ஜென்ரல் சிலை. சில தெரியுதா? அவர் முகம் தெரியுதா? எப்படிலாம் எடுக்கிறாரு பாருங்க. மூஞ்சு சிரிச்ச மூஞ்சா. கேமரா கேமராவை திருப்பாமலே கையை நீட்டி போட்டோ பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வெளிச்சத்துல தெரியல. ஓகே ஓகே.
ஓகே எடுத்துட்டேன். இப்போ பாருங்க கேலரியில் இருக்கோம். கிம்னாராவா இவரு? இவர் யாரு? ஒருத்தர் பேர் போட்டிருக்காங்க. ஜெனரல் மக்கூரா. சக்கூரா மாதிரி மக்கூரா. நீங்க இவ்வளவு எங்க போனாலுங்க? இதோ உள்ள போயிட்டாலுங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் மேல ஏறுறது புத்தாக்கு. இங்க பார்க்கலாம். நீங்க தாண்டி வந்துருங்க. நூல் அறந்துரும். ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு. ஐயா ரொம்ப ஃப்ரெஜைலான நூல். டப்புன்னு அறந்துரும் நூல். புத்தா பார்த்துட்டு வந்துடும். மேல இருக்கு புத்தாவை பார்த்துட்டு. அதுதான் போயிட்டாலும் அப்படியே போயிட்டாளுங்க. சொன்ன பரவாயில்ல பாருங்க. இங்க ஒரு புத்தா வேணும். வாங்க அப்படியே நின்றுக்கலாம். நம்ம அந்த பக்கம் ரோடு பக்கம் நின்றுக்கலாம். வாங்க வாங்க. மேல இருக்க புத்தா சரியா பார்க்க போறோம். எவ்வளவு ஸ்டெப்ஸ்ன்னு தெரியல. அப்பா எங்க குரல் கொடுத்தாங்க. இங்கதான் நின்று இருக்காரு. வாங்க. சரி இப்ப வாங்க வந்து பாக்கலாம். அங்க சாப்பிடறதுக்கு வாங்கிருக்க பர்கரை சாப்பிடுவோம். சும்மா எவ்வளவு கேள. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க கேளுங்க. கேள கேனா எவ்வளவு ரேட்டு? அப்புறம் வாங்க. இது அங்க சாமிக்கு வைக்கிறதுக்காக நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிங்களா? ஏதோ நம்ம ஊதுக்கு வாங்கிட்டு போலாமா? எல்லாமே $30 $40ன்றாங்க. ஆமா நான் அங்கேயே வியட்நாம்லயே ட்ரை பண்ணமே. நோ நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு தான் வந்துட்டோம். வாங்க சட் சட்டுன்னு நாங்க பார்த்து செய்வா. யார் சொன்னது? இவரா? ராஜா. ஆமா ராஜா தான். அவளுங்க அங்க மேல போயிட்டாளுங்க. தாமரெல்லாம் பக்கத்துல வந்துட்டோம். But you can't see down there. But then the leaf of the flower comes off the wood without Hindi கொடுக்குற மாதிரி. Hindi doon na simbahan nila sa baba. கொடுக்குற மாதிரி ஊதுபத்தி ஏற்றிட்டு இருக்க மாதிரி. மேல இந்த பக்கம் செம்ம ஹைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் மலையா இருக்கு. பனைமரம்ப்பா. இது வரைக்கும் வந்துருக்கு. இது கிறிஸ்துமஸ் ட்ரீ.
leave. Is that song? Where? Sideways. Looking around? It's gone. It's right there. ஓ மேலே ஏறலாம் போல இருக்கு. மேலே ஏறி பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே ஏறி எவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியல. ஓ இந்த க்ளோஸாக வரைக்கும் வருதா? ஓ அதுக்கு மேலே டோ கிடையாது. அங்கேயும் வருது. ஸ்டெப்பு எக்ஸிட் வேன்னு போட்டிருக்கான். போய் பார்க்கலாம். அடுத்த பேர் போயிட்டு வராங்க திரும்பி. உள்ள வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் டூ நாட் என்டர். உள்ள போகக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கேன். உள்ள போறதுக்காக போறேன். நான் ரொம்ப மேல எக்ஸிட் வழியா வந்துட்டேன். ரைட் சைடா அப்படியே ரவுண்டு சுத்திட்டு வந்தேன். லெஃப்ட் சைடா இருக்கா என்ன? ஓ இதான் என்ட்ரியா? எப்படி இந்த பக்கம் இல்லையா? ஏதோ இருக்கேடி. போவா டாடியை கூப்பிடுறீ? ஓ உள்ள இது கடை கடையெல்லாம் இருக்கு. ஆஃபரிங் பண்றதெல்லாம் இருக்கு. காயின் பழம் எல்லாமே ஆஃபரிங். வாட்டர் பாட்டில் ஃப்ரூட்ஸு எல்லாமே. இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க இவ்வளோ இருக்கு. ஒரு இது போட்டிருக்காங்க, வருஷம் போட்டிருக்காங்க எல்லாமே. ஒரு இதுக்கும் போடுங்க. இயர் ஒருத்தருடைய இது போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஃபேஸ்க்கு மேலே இன்னும் நம்பர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இன்னும் நம்பர் தெரியல. சுற்றி சுற்றி இது மேலே போகிற மாதிரி இருக்கா? இதெல்லாம் உள்ள விடலை. மேலே வரைக்கும் போகலாம். இது புத்த சிலைக்கு உள்ள நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது. மேலே வரைக்கும் போகிறதுக்கு பாரு. சுற்றி சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு அப்படியே உள்ள போகிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே அவங்க எழுத்து போல இருக்கு. வரைஞ்சி வச்சிருக்காங்க உள்ள. எல்லாமே டிராயிங்கு அது மாதிரி பழைய இது போல இருக்கு. பழைய டிராயிங்கு
சிட்டி எப்படி இருந்திருக்குன்ட்டு, பழைய சிட்டி எப்படி இருந்திருக்கு வரைஞ்சிருக்காங்க டிராயிங்ல. ஒரு லெட்டர்ஸ் எப்படி இருக்குங்களா, இன்னும் இங்கிலீஷில் ஒன்றுமே கொடுக்கல, ஃபுல்லாகவே அவங்க லாங்குவேஜ் எழுதிருக்காங்க. இதில் தான் அப்படியே வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். இப்போ கீழே இறங்க வேண்டியதுதான். மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. எங்கள் அப்பா வந்தாங்களான்னு தெரியல. இந்த பக்கம் கீழே இறங்கணும். சரி, இப்போ வந்து கீழே இறங்கிடலாம். காயின்லாம் தூக்கி எரியக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இப்ப கீழே இறங்க வேண்டியதுதான். தெரியல அப்பாவை இங்க இருந்து கும்பிடுற இடம் அது, சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. இங்க இருந்து எப்படி தெரியுது பாருங்க முதல் சரி. தேஜும் அருமையும் ஆளை காணும். இவங்க அப்பா ஸ்லோவா வருவாங்க, அவரே ஆளை காணும். நான் தேடிட்டு இருக்கேன் இவங்க எங்க போனாங்கன்ட்டு, இன்ன வரைக்கும் தெரியல. அதனால எங்க வர்றாங்கன்னு தெரியல. இப்போ பாக்குறேன். ஸ்லோவா தான் வருவாரு. இவரை கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தா இவரும் தெரிய மாட்டேங்கிறாரு, எங்க வராரு எங்க இருக்காருன்னு தெரியல. மேல இருந்து வர ஆளுங்க பாருங்க. நான் எவ்வளோ நேரம் தேடி தேடி பார்த்துட்டேங்க, மேலே சுற்றியும் கிடையாது. அவரு இன்னும் மேல இருந்து வராரு, இன்னும் டாப்ல உட்காந்துருக்காரு. ப்ளூ கலர் சட்டை தெரியுறாரா, அவருதான். சரி, நாங்க சாப்பிட போறோம். எடுங்க எடுங்க, பர்கர் எடுங்கடி. நிக்கிறீங்களாடி? ஏன்னா உள்ள ஒரு கோயில் அடி. Meeting of concept.
好，看花水晶。 இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்.圈圈。என்ன பண்ணாங்க எல்லாம் வருஷம் சைலண்ட் பிளேயர். ஓ இதானா? கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனி வந்தாங்க. கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனி. யார் கேர்ள்ஸ் யார் பாய்ஸ்? கதை வழியா வந்தது கேர்ள்ஸ் ஃபுல்லா. ஐயோ என்னங்க உங்களுக்கு தெரியலையா? மாங்க் அண்ட் நன்ஸ் 2 பேரும் வந்தாங்க. அதுக்குதான் வந்து வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. அந்த பக்கம் ரைட் லெஃப்ட்ல நின்னவங்க எல்லாம் கேர்ள்ஸ் கரெக்டா? அந்த கதை வழியா வந்தாங்களே. ஆமா. இது போட்டவங்க கேர்ள்ஸ். அவங்க எல்லாரும் கேர்ள்ஸ். யார் என்ன போட்டவங்க? ஐடி கார்டுலாம் பார்க்கல நானு. ஆனா அந்த கதை வழியா வந்தாங்களே அவங்க எல்லாரும் கேர்ள்ஸ். போறாங்க. லோட்டஸ் அதெல்லாம் வெளியில போயிடுறாங்களா? என்னடி கதை சொல்லிட்டு இருக்க? இங்க ஒரு பிக் எடுங்க. ஓ உள்ள அலௌட் இல்லையா? நம்மலாம் அலௌடு கிடையாது.
டாடி எங்கடா? டாடி உள்ள போனாங்க. என்ன பண்றீங்க? பெரிய பெரிய ஃபிஷ்ஷா இருக்குதுங்களா? போட் ஷேப் மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க, ஃபுல்லாக அழகாக இருக்கு. உள்ள அலௌடு இல்லை. நமக்கு வெளியிலேயே சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்படியா? சரி வாங்க போலாம். ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு கிட்டார் வாசிக்கிற மாதிரி. எல்லாமே சாமிக்கு ஆஃபரிங்கா ஃபுல்லாவே ஊதுபத்தி மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா பூ கிடையாது இங்க, அந்த அளவு மணலே இல்லை, அதனால பூ கிடையாது. பழமரம்லாம் எதுவுமே வளர்க்க முடியாது, ஏன்னா இது மலைப்பாங்கான இடம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஊதுபத்தியை தான் ஏற்றுறாங்க. ஃபஸ்ட்டு ஹாங்காங், அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோடெல்லாம் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் மண் இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதுதான் மண் இருந்தால் கூட ரொம்ப திக்கான மண்ணாக இருக்குது, அதனால் பறக்கிற மாதிரி இல்லை. ஊசி கீசி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது, சின்னதாக இருக்கும் பிளேஸு. மலை இருக்கிறதுனால தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு ஹாங்காங். இப்போ நம்ம போகிறது வெஸ்டர்ன் பாத்துக்கு போகிறோம். 15 மினிட்ஸ்னு போட்டிருக்கு. எவ்வளோ நேரத்தில் நம்ம போகிறோன்னு பார்க்கலாம். வெஸ்டர்ன் பாத்துக்கு பசங்க முன்னாடியே போயிட்டாலுங்க, இந்த பக்கம்தான் போகணும். எவ்வளோ தூரம் போகிறோன்னு பார்க்குறோம். இல்லை, நம்ம கோயிலுக்கு போனோமே, எந்த கோயிலுக்கு தானா? நல்லா இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கறதுக்கு, மலை மேலே. ஏய் குட்டி, எவ்வளோ பெரிய தொட்டியில் போட்டு வளர்க்குறாங்க பாரு. நீ என்ன இவ்வளோண்டு ட்ரம்மில் போட்டு வளர்க்கலாமான்னு கேட்குறியா? லோட்டஸ் அவங்களுக்கே கரிஞ்சு போய் தான் கிடக்குது. இது லில்லி. அப்படியா? ஆமாம். லோட்டஸ்னா அந்த வெள்ளையா மிடில் இருக்கு அதுவா? எதுவுமே இதில் லோட்டஸ் கிடையாது. இது மாதிரி கோடு விட்டுச்சு, இலையில கோடு விட்டுச்சுனாலே அது லில்லி. இந்த ஓரத்தில் கரிஞ்சு கரிஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் லோட்டஸு. ஓ, அந்த குட்டி தொட்டி இல்லையா? ஆமாம், அதெல்லாம் லோட்டஸு. ஓ, இவ்வளோ இது போட்டிருக்காங்களா? சரி வாங்க. இலையா இருந்ததுனால லில்லி. பாதையை பார்த்து நடப்போம். இங்கேருந்து பாருங்க, வியூவில் அழகாக இருக்குல்ல கோயில். எதா கரெக்டான பார்த்தா போட்டிருக்காங்களா இங்கே? விஸ்டம் பாத் போட்டிருக்காங்க. இங்கே தான் மலைக்கு நடுவில் 2 பக்கம். குட்டி, நாங்கள் வியட்நாம் நடந்தோம், இதே போல் தான் தேஜோ நடந்தோம், நானும் அருணியும். என் காசெல்லாம் அந்த பேக்கில் வச்சுட்டேன்ட்டேன். கடை மட்டும் இருந்தேன்னா பசங்க அச்சோ அம்மா கடையில் எதுவும் வாங்கி தரலையேன்னு ஃபீல் பண்ணுவாளுங்க. இல்லை மேம் சார், இருக்கு அப்படி. ஓ, அந்த நம்பிக்கையா? நானும் அதான் ஃப்ரீயாக வந்துட்டேன். கப் கேக் அருணி பேக்கில் இருக்குது, அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்குது. டுவர்ட் போலண்ட் ஜென் மோனாஸ்ட்ரி. இது போல போலண்ட் ஜென் மோனாஸ்ட்ரி. ஆமாம், 2 இருக்குது. போலண்ட் மென் மோனாஸ்ட்ரி, விஸ்டம் பாத்து. இவ்வளோ ரொம்ப தூரம் இருக்குமோ? ரொம்ப குட்டியான பாதையாக போயிட்டுருக்கு. ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். விஸ்டம் பாத் இந்த பக்கம் தான் போகிற வழி இருக்குது. தொலைஞ்சி போனாலும் ஏரோவை பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம போய்க்கலாம் போல இருக்குது. விஸ்டம் தேடி போகிறோம். விஸ்டம் மீன்ஸ் என்ன தெரியுமா? மீன் அறிவு. அறிவு. ஓகே.
எல்லாரும் ஒரே பிரேக்கில் உட்காந்துருக்காங்க. எதிரி ஆமாம், அதோ கல் இருக்க ரைட்டில். இதா குட்டி, இதுதான் நான் பிக்சரில் பார்த்தேன். இதோ இதோ விஸ்டம் பாத். ஏதோ வெஸ்டர்ன் பார்த்தேன். இதில் ஏதோ எழுதியிருக்காங்க பாருங்க. எல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எழுதியிருக்கிறது. நமக்கு தான் பாஷை தெரியல, அவங்களுக்கு தெரியும். Aspetta, sì, ti fa fare. Mamma, ma che facevo la foto? Che facevo... நான் அவ்வளோ தூரமா அப்படி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாண்டி. தேஜு அது மேல் பக்கம் ரைட் சைடில். வாங்க இந்த பக்கம். சரி வா, ரைட்டு. நம்ம எப்போமா கோயிலில் சுற்றுறது கூட ரைட் சைடில் போய் சுற்றுவோம். சரி, அப்படியே போய்க்கலாம். போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே இறங்கலாம். காஷன் பிவர் ஸ்லீப் செக்ஷன் ஆஃப் த ஃபுட் பாத் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க. என்னாச்சு? இல்லைடா, நான் வந்து கிரிப்பான ஷூ போட்டிருக்கேன். விஸ்டம் கிடச்சிச்சா? எனக்கு கூட ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, இது டச் பண்ணிக்கிறேன். எனக்கு விஸ்டம் கிடைக்கட்டும். அறிவு இருக்கிற அறிவை கூட்டி கொடுப்பா. தேஜா இங்கே வர இருக்கிற அறிவை கூட்டி கொடுப்பா. அப்படி தொட்டு வேண்டிக்கிட்டேன் தேஜா. நானே நீ தொட்டு வேண்டிக்கடி. அரி வேண்டிட்டியா தொட்டு? ஓகே, அறிவா. ஓகே, விஸ்டம் பாத். இங்கே அம்மா இங்கே கை வைக்கும் போது இதை ப்ரெஸ் பண்ணேன். கேமரா நீ வைக்கிறியா? வச்சுக்கோ, கும்பிட்டுக்கோ. வேண்டாமா தேஜா, வேண்டான்னு சொல்லிட்டா தேஜா. எப்படி சொல்ற? தேஜா, ஏய் இங்கேயே உட்காரு, நல்ல இடமா பார்த்து உட்காரு. ஏ அங்கே போய் உட்காரலாடி. உட்காருங்க, அங்கே வெயில் அடிக்குது. உட்காரத்துக்கு என்ன எழுதியிருக்குன்னு அவங்களால படிக்க தெரியுமா? ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் தேஜா எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல பாறையில் உட்காசனா பரவாயில்ல. அதுன்னா உட்காரவே முடியாத பாறையில் அவள் மட்டும் நல்ல பாறையில் உட்காந்துட்டு என்ன உட்காருங்கன்றா. சொன்னேன், ஜாயின் பண்ணாங்களா? முடியலையடா. அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் போல இருக்கு இந்த இடம். அம்மா இரு. விஸ்டம்னா நல்லா ஹாப்பியாக இருக்கணும். என் அறிவு வளர்ந்துருச்சு. பாதியில் நடந்தனே அறிவு வளர்ந்துருச்சு. ஐயோ, இவ்வளோ நாள் அறிவு இல்லாமல் இருந்தால் போல இருக்கு. எனக்கே தெரியாது இது. எப்படி அப்புறம் கதை எழுதி எப்படி வாடிக்கையாளர்கள் படிக்கிறாங்க? அதுதான் ஒன்று தாண்டி, அதுதாண்டி அறிவு. அது வேணாண்ணா. எங்கே ஒன்று ஸ்ரீகுட்டியை காணும். ஸ்ரீகுட்டி கீழே இறங்கி நிற்கிது. ஏன் குதிச்சு கேவலமாக போகிறீங்க? பொறுமையாக நடந்து போங்க, பவ்யமாக. ஃபோட்டோ எடுத்துரு என்ன வச்சு. இந்த பக்கம் வச்சு அப்படி மொத்தமாக நிறையா தெரியுது. நீ மூளை வளரல.
அப்படியே மடிப்பு விட ஆரம்பிச்சிச்சா? என் மூளையில் மடிப்பு நிறையவே இருக்கு. இல்ல எது ஒன்றுமே புரியல. அந்த விஸ்டம் எழுதி இருக்கு, ஒன்றும் புரியல. விஸ்டம் பார்த்து முடிச்சு கிளம்பிட்டுருக்கோம். டைலே போட்டிருக்காங்க பாருங்க, பார்த்தே கூட. அங்கே ஒரு மோனாஸ்ட்ரி போட்டிருந்தாங்களேடி. 4 மணிக்கு போகணும். அப்படியா? 1/2 மணி நேரம் கரெக்டாக. இது ரொம்ப தூரம் வேணான்ட்டாளுங்க பசங்க, அதனால போகல. அந்த பக்கம் யாரும் போகல. இது எத்தனை கிலோமீட்டர் மட்டும் பார்த்துட்டு வரேன்டா. இரு வரேன். டு லாம்ஸ் அண்ட் மோனஸ்டரி போட்டிருக்கானா? டாய்லெட் எத்தனை நிமிஷம் போடவே இல்லை. யாரும் போகவும் இல்லை அவ்வளோது பேர். இங்கே நல்லா இருக்கு சில்லுன்னு. பாம்பு சான் எனக்கு ஆசையாக கேக் தராங்க. என்னை எருமைன்னு திட்டினாங்க. டாடி எங்கே பிடிச்சாங்க தெரியல. தண்ணி எங்கே பிடிக்கல? நீ தானே இப்போ நேற்று குடின்னு. நம்ம வீட்டில் தான், ரூமில் தான் பிடிச்சேன். நீங்கள் எடுத்துக்கலையாடி? வேணான்ட்டாங்களா? ஐயோ டாடி காமெடி பண்ணுறாங்க. சின்னோடு பையன் படம் எப்படி ஓட்டுறான்? இன்னும் அழகாக ஓட்ட போகிறேன். ஸ்மார்ட்டாக ஓட்டுறான். தேஜா அழகா இருக்கு பேகு. நாங்கள் இப்போ வில்லேஜில் இருந்து இப்போ கிளம்ப போகிறோம். கேபிள் காரை பிடிச்சிட்டு கீழே இறங்கினா நெக்ஸ்ட்டு எங்களுக்கு ஃபுல்லாக லேடிஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் வேறு ஏதோ 2-3 மார்க்கெட் போய்ட்டு இருக்கோம். இப்போ கேபிள் கார் கிளம்புறோம். மாடை சுற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே பார்த்ததே இல்லை மாடை. இங்கே ஒரு மாடு இருக்காளா? இவன் இங்கே இந்த பக்கம் வந்தான். ஆமாம், ஒரு பேர் போட்டிருந்தது பார்த்தேன், ஜெனரல் பேர். 2, 4, 6, 8, 10, 12. ஆமாடா 12 ஜென்ரல் தான். ஓகே. இவங்கெல்லாம் காடுகிட்ட சேவை, புத்தர்கிட்ட சேவை பண்ணுறவங்களா? காடுகிட்ட சேவை பண்ணுறாங்க. அப்படியே அது ஆக்சுவலி இது மாதிரி எதுவும் மேலே வரைக்கும் ஓடிச்சுடா, காத்தாடி மாதிரி. இங்கே ஆடு, இந்த மாடெல்லாம் சுற்றிட்டு இருந்ததுங்க பார்த்தீங்களா? இதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஃபீட் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்ரோச் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா உள்ள தான். ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ ரிட்டர்ன் டிக்கெட் நாங்கள் வச்சுருக்கனால இப்போ கிளம்புறோம். நாங்கள் கொடு திறந்துருச்சு எனக்கு டோரு. அவளுக்கு மூடிடுச்சு, வந்துட்டான். டேடிக்கு கீழே கண்ணாடி தான், வேற என்ன இருக்கு? ஓ, அது வேற இருக்கா? கீழே கண்ணாடி இல்லாமல் கீழே கண்ணாடி மேலே அலுமினியத்தோட இருக்குது நார்மல். ஓஹோ, திருப்பி எடுத்து அழகா கம்மியாக சொன்னால் வாங்கிக்கலாம். 100 சொன்னால் வாங்கிக்கலாம்னு சொல்லுவோம். ஓ, ப்ளூ கலர்லாம் நார்மலா? இல்லை 10 பேர். ப்ளூ கலர்னால 10 பேர்னா கூட ஏற்றுறான். நமக்கு அப்படி ஏற்ற மாட்டேங்கிறோம். நம்ம 4 பேரோட நிறுத்திடலாம். ஓகே, எங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க தனியாக கட்ட. ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் கோல்டு. ப்ளூ கலருக்குன்னா அவங்கள விடுவாங்க. இரு, ப்ளூ கலரா? எல்லோன்னா நம்ம போகணும், ப்ளூனா அவங்க போகணும். கிறிஸ்டல்லாம் க்ளீனாக இருக்கணும். கீழே
வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி நம்மளை கொடுக்குறாங்க. அதான் ஏரியாச்சா நகருங்களேன். அப்படிதான் வர்றது, வேற வழி கிடையாது. ஆமாம், பார்த்துட்டு வரட்டும். பைய விடுங்க ஃப்ரீயா. பை தானே இருக்குது, பத்திரமா தான் இருக்கும். மேல மரம் ஏதாரா இவ்வளோ தூரம் வந்தீங்களாடி? அப்படியே தேஜா? அப்படியா, எண்டு வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா? பரவாயில்லையே, அவங்க கூட யாரோ 2 கப்பல்ஸ் போயிட்டு வராங்களே. கேட்டை போட்டிருந்தாங்க, போகக்கூடாதுன்ட்டா? ஓகே ஓகே. மேலே பில்டிங்கா என்னதுன்னு தெரியல பாரு. சீச்சி இல்லை இல்லை, ஏதோ விளையாடுற மாதிரி தான் இருக்கு. ஓகே பாதையா? ஆமா, இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு இல்ல. அதுக்கப்புறம் பாறை அதுன்னு தான் இருக்கு. ஆமா, இஷ்டம் பார்த்துலாம் தாண்டி அப்படி போறதுக்கு வழி இருக்கு. ஐயோ பார்க்கலையே நான் அதெல்லாம். இன்னொன்னு தனியா போச்சு அந்த பக்கம், அதுவா? தெரியல இல்ல, எனக்கு அந்த அளவு எனக்கு வெக்கையா இருக்குடா. எது எதிரி சைடெல்லாம் கண்ணாடியா? இல்ல, இதுல நமக்கு ஷீட் வருது பாருங்க. ஆமா கரெக்ட், இது ப்ளூ கலர். ஓகே ஓகே, அது ஒண்ணுதான் அப்படி போச்சு. ஒரே ஒண்ணுதான் ஃபுல் கண்ணாடி இருக்கு. அட்வர்டைஸ்மென்ட் அங்க அடியில கண்ணாடி ஆரம்பிச்சிருச்சு பாரு. அடியில கண்ணாடி பாரு. அடியில கண்ணாடி பாரு. அடியில கண்ணாடி தாங்க. நாங்க yellow கலர்ல டேஞ்சர் தான் இது. ஒளிஞ்சிச்சுனா என்ன பண்ணுவாங்க? அடடடா, நல்லது. நடுவுல ராடெல்லாம் போட்டுட்டு இவங்க தப்பா வந்துட்டாங்க. ஐயோ பாவத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? எங்கடி போறாங்க? பிரிவு இருக்குன்னு நினைக்கிறேன். பாத பிரிவு இருக்கு. ஓ ஆமா, அங்க கீழே போயிட்டு இருக்காங்க 2 பேரு. அவங்க எங்க போறாங்க இவ்வளவு தூரம்? அப்படியே நடந்து அங்கேயே போறாங்க. எங்க? அங்க கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு போறாங்க? நடந்தே வராங்க. ஆமா, இவங்க ரிட்டர்ன் ஆகி போறாங்க. கரெக்ட், ரிட்டர்ன் லைட் அங்க போறாங்க கோயிலுக்கு. வரும்போது கேபிள்ல வராங்களோ? நைட் ஆனா கேபிள் ஒர்க் ஆகுமா? அப்ப அதுக்கு தண்ணி லைனும் இவ்வளவு வெயிட் தாங்க மாட்டேங்குது. என்னாச்சு? டாடி சும்மாவே பயப்படுவாங்க. டாடி கிட்ட போய் குதிங்கன்னு. இங்கிருந்து வேற இதுக்கு மாறுது தெரியுதா? இது வரைக்கும் ஒரு மோட்டரு, இது வேற, இதுக்கப்புறம் இது வேற மோட்டரு. தெரியுதா? தெரியுதா? ஒரு மோட்டரு, அது ஒரு மோட்டரு. வேற எதுவும் ஜாயின் பண்ணி விடுறாங்க. கேப் போட்டு விடுறாங்க. இதுல மாறுதா? ஆமா, அது ஃபுல்லாவே கண்ணாடி தாண்டி. கோஷ பத்தியா? அப்பயே நல்லா தெரிஞ்சது, கொஞ்சம் மங்கலாயிடுச்சு. சில்லஸ் ஜாஸ்தி தெரியல சரியா. இது எத்தனை மலை பாரு? 7 மலை தாண்டி வருது. அதே போலதான் நம்ம திருப்பதி கூட. இது எத்தனை 7 மலை தாண்டி வந்துச்சா? 3 மலை தாண்டி. 3 தெரியலையே. திருப்பதி 7 மலை. இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. 3 மலை 4 மலை தாண்டி இருக்கும். நான் எனக்கு இப்படி வாக்கிங் போகணும்னு ஆசையா இருக்கு. நாங்க இது வியட்நாம் போனது 3 மலை. நான் இறக்கி விட்டு போ. அப்படி வச்சிட்டு. இல்ல, நீங்க குதிங்க, நீங்க கீழ வந்து வாக்கிங் பண்ணி காட்டுங்க. நாளைக்கு ஒரு நான் வரேன். ஒரு ஜாயின் யூ. ரொம்ப அறிவாளியா பேசுறீங்க. அறிவாளி, புத்திசாலி. எனக்கு அந்த இன்ஸ்டால் பார்த்து இன்ஸ்டால்
அவளுக்கு வந்துருச்சாங்க இஷ்டம். நிறைய பேர் வந்துருந்தாங்களா? நிறைய பேர் வந்துருந்தாங்க. நீங்க தான் வரல. பாத்துங்க, பாத்துனா பாதை. இது என்னங்க சைடுல பால் பாலா போயிட்டு இருக்கு? கரண்ட் வயர் போகுது. அவ்வளவு தூரமா? அது எதுக்காக அந்த பால் போட்டிருக்காங்கன்னா காத்துல ஆடாம இருக்கிறதுக்காக. ஒயர் ஆடாம இருக்கவா? வெயிட்லையா? இல்லைன்னா ஸ்விங் ஆகி அருந்துடும். இதுல வந்து இந்த வெயிட் இருக்குல்ல, அதனால ஆடாது. அவ்வளோ. இதெல்லாம் பெட்ரோல் டேங்கா? பெட்ரோல் போட மாட்டாங்களே ஏரோப்ளேனுக்கு. ஏவியேஷன் பெட்ரோல். ஆனா அது வேற தானே, நம்ம வண்டிக்கு போறது கிடையாது. வண்டிக்கு போற பெட்ரோல்லே ஹையஸ்ட் கிரேட். அதுல பாரு, ஏவியேஷன் பெட்ரோலுக்கும் நம்ம பெட்ரோலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்ம பெட்ரோல்ல மாய்ச்சர் இருக்கும். மாய்ச்சர் தான் அது தண்ணி இதெல்லாம் தண்ணி இருக்கும். அதுல இருக்காது. இருக்கவே கூடாது. சோக் ஆயிடும் அந்த பைப், அடைச்சிரும். ஏன்னா மேல போகுதுல, மேல போகும்போது -40 டிகிரி போயிடும். கரெக்டா 4 மணிக்கு வந்தோம். ஷாப். ஆமாடி, நானும் பேகெல்லாம் வேற கையில தூக்கணும்டி. சான் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் மேல வரைக்கும்.喺條橋嗰度，喺啲行過去啊！我哋加西望喺嗰度落車食埋早餐，跟住喺條橋咁一路行過去對面嗰度，唉，真係啊！係啊，呢條。டாடி இறங்கட்டும். டாடி இறங்கலாம் ஆடுது. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். See you soon. ஷாப்பிங்கில் விட்டுருவானே. ஆமாம், ஷாப்பிங் ப்ளேஸ். இப்போ ஃபோட்டோ நம்மளை பிடிச்சிருக்கானான்னு பார்ப்பாங்க. நம்ம பிடிக்கல. ஒரு ஆடியோவும் கேட்கவே இல்லை இவர். போகும்போது வைஃபை கனெக்ட் பண்ணால் ஆடியோ கேட்கலாம் அப்படின்னாங்க. நம்ம நான் வைஃபை கனெக்ட் பண்ணி ஆடியோ கேட்டுன்னே வர போகிறேன்னாங்க. சரி கேட்டு வாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கேட்கல. இங்கேருந்தா ஏறணும் பாருங்க, 2 இது ஏறணும். இந்த இங்கே நின்றுட்டு இருந்தோமே, அவத்தி அருணி கூட கீழே போயிட்டு வந்தாலே, மறந்துட்டீங்களா? ஆமாம், அதோ அவர் தான் நிற்கிறாரு. பார்த்துட்டோம். ஜனத்தொகை கம்மியாக இருக்க இடத்துல தான் கொஞ்சம் டிசிப்ளின்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்குது. ஜாஸ்தி தான்மா. இல்லை அந்த அளவு இல்லை. ஆனால் வெளியில் ரோட்டில் நடமாடுறவங்கள பார்த்தா அவ்வளோ இல்லையே. நீங்கள் போனதெல்லாம் பாஷ் ஏரியா. அப்படியா? இல்லை, பிளாட்ஸ் எல்லாம் நிறையா தான் தெரியுது. மூவ்மெண்ட்லாம் பார்த்தா கொஞ்சம் அவ்வளோ தெரியலையே. ஆனால் பஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் பஸ்ஸு. ஏன்னா அத்தனை பேர் எடுத்துன்னு போனோம்ல. ஆமாம், அதெல்லாம் தெரியுது. 2-3 பஸ் இருக்கு. எல்லாமே ஃபுல்லாக தான் போகுது. அப்புறம் இன்னொரு பஸ் ஒன்று. எல்லாருமே உட்காந்து தாண்டி போகிறாங்க, யாருமே நின்று போகிறவே படல. இதெல்லாம் ஐஃபை ஏரியாவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செரோ ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்.